மாப்பிள, மன்னிச்சிடுங்கன்னு வெறும் வார்த்தையா சொல்றது எவ்வளவு அபத்தம்னு எங்களுக்கு புரியுது. ஆனா எங்க பொண்ணு இப்படி நடந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. 3 வருஷமா உங்களை பிரிஞ்சு அவ தனியா இங்கேயே இருந்துட்டாளா? சட்டுன்னு நீங்க நேத்து வந்து நின்னப்போ அவ முகத்துல இருந்த சந்தோஷத்தை பார்க்கணுமே. இதுக்கு முன்னாடி நாங்க அப்படி பார்த்ததே இல்ல மாப்பிள. உங்க கூடயே இருக்கணும், உங்க கூட பேசணும், உங்க கூட ஊரு சுத்தணும், ஷாப்பிங் போகணும், அப்படி இப்படின்னு ஒரு குழந்தை மாதிரி சொல்லிட்டு இருந்தா. நீங்க எதிர்பார்க்காத மாதிரி உங்க ஊருக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான். போய் தானே ஆகணும். அங்க இருக்கிறது எதிரி இல்லையே. எங்க அம்மாவும் தங்கச்சியும் தானே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் நான் அவங்க புள்ள தானே. அது மறக்க முடியுமா? ஐயோ, என்ன மாப்பிள இப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் கண்டிப்பா வனிதா கிட்ட பேசுறேன். அவ மனச மாத்த முயற்சி பண்ற மாப்பிள. மாப்பிள, கொஞ்சம் டைம் கொடுங்க. நிச்சயமா வனிதாவை சரி பண்ணிடலாம். அவளுக்கு இருக்கிறது ஒரு சின்ன சின்ன மனத்தடை தான். பெரிய விரோதம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா வனிதாவால யாரையுமே விரோதமா நினைக்க முடியாது மாப்பிள. நல்ல வேலை. ஒருவேளை எங்க அம்மாவையே விரோதின்னு சொல்லியிருந்தாலனா நீயே வேண்டான்னு சொல்ல வேண்டியதா இருக்கும். ஐயோ, உங்க வாயால அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள. கண்டிப்பா என் பொண்ணை நான் சரி பண்றேன். உங்க அம்மாக்கு ஏத்த மருமகளா நான் அவளை மாத்தி காட்டுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்க மாப்பிள. ஆல்ரைட். அவ இப்ப உள்ள இருக்காளா? மாப்பிள, போன வேகத்துல நைட்டே என் பொண்ணு திரும்பி வந்தது ஒரு பெரிய தப்பு தான். நேத்து நைட்டே நாங்க 2 பேரும் சேர்ந்து அவளை கண்டிச்சோம் மாப்பிள. இப்போ மறுபடியும் நீங்க போய் அதே விஷயத்தை எடுத்து. அவ உங்களுக்கு பொண்ணுன்னா எனக்கு அவ வைஃப். என் வைஃபை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியுமாமா. வந்துட்டேன். திருப்தியா? எனக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்தப்பவே திருப்தி தாங்க. இப்ப என்ன, உங்க அம்மா வீட்ல இருந்து தானே வந்திருக்கீங்க, அதுக்கு என்ன தனியா ஒரு திருப்தி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். வனிதா, நீ என்கிட்ட அன்பா தான் இருக்கிற, மரியாதையா தான் நடந்துக்கிற, ஆசையா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் பேசுற, பழகுற, எல்லாமே கரெக்டா தான் பண்ற. பட் எங்க அம்மா பேச்சு எடுத்தா மட்டும் நீ ஏன் இப்படி ஆயிடுறன்னு எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மா எனக்கு விரோதி இல்ல, உங்க தங்கச்சியும் எனக்கு விரோதி இல்ல. சத்தியமா என்னைக்குமே நான் உங்களை அந்த மாதிரி நினைச்சது இல்ல. ஆனா என்னால அந்த கிராமத்துல வந்து இருக்கவே முடியாதுங்க. அந்த வீட்டு பழக்க வழக்கங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அந்த அட்மாஸ்பியர்ல என்ன ஃபிட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இதுதான் உன் பிரச்சனையா? சரியா போச்சு போ. நான் உன்கிட்ட இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும். வந்த உடனே சொல்லியிருந்தானா இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காது வனிதா. என்ன வனிதா, ஆக்சுவலாக நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரு முடிவோட தான் வந்தேன். மறுபடியும் திரும்பி ஊருக்கு போகிறது, இல்லைனா வேற ஒரு கம்பெனியில் வேலை தேடிக்கிட்டு இன்னொரு ஓவர்சீஸ் ப்ராஜெக்டை தேடிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் இங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னங்க இவ்வளவு நல்ல விஷயத்த ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இரு முழுசா சொல்லிடுறேன். அங்க குவைட்ல என்னோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவனுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இங்க ஒருத்தருடைய அட்ரஸ் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி இங்க சென்னையில அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரா யாராவது கிடைப்பாங்களான்னு தேடிட்டு இருக்கிறாரு. என் ஃப்ரெண்ட் அதை பத்தி சொன்னப்ப நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே, அனுபவம் உள்ள ஆளோட கூட்டு சேர்ந்து பண்ணா நல்லா இருக்குமேன்னு சொன்னா. ஆக்சுவலா அதான் நானும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்ன ஆளை போய் பார்த்து பேசி அவர் என்ன பண்றாரு, அவர் பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு
கொஞ்சம் தீவிரமா இறங்கி முயற்சி பண்ணலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல விஷயங்க. கண்டிப்பா பண்ணுங்க. தள்ளி போடவே போடாதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சிட்டிக்குள்ளேயே நம்ம தனியா ஒரு வீடை பார்த்து நாம அங்க குடி போயிடலாம். ஓ மை காட், என்னங்க இது? இப்படி இன்ப அதிர்ச்சிக்கு மேல இன்ப அதிர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க இத சொல்லலன்னா நானே இந்த விஷயத்தை கேட்கலான்னு இருந்தேன். எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலங்க. எப்ப பாரு சண்டை, யாராவது ஏதாச்சும் கத்திக்கிட்டு ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு கன்றாவியா இருக்குங்க. எப்படா இந்த நரகத்துல இருந்து வெளியே போவோம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எஸ், நீதான் அப்பப்ப போன்ல சொல்லுவியே, சூர்யாவோட 2 வைஃப்மே அடிக்கடி சண்டை போடுறது, முட்டிக்கிறது, அது இதுன்னு சொல்லுவியே. அதேதாங்க. டெய்லி இவங்களோட சண்டையை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப சொன்னீங்க பாருங்க தனி வீடு பார்க்கணும்னு, அத முதல்ல செய்யுங்க. என்ன கேட்டா பிசினஸ் ஆரம்பிக்கிறத கூட நீங்க ஒரு வாரம் தள்ளி போடலாங்க. பண்ணிடலாம் வனிதா, நான் வீடு பாத்துறேன். அப்புறம் கையோடைய எங்க அம்மாவையும் தங்கச்சியும் இங்கே வந்து இருக்க சொல்லிடுறேன். என்ன சொன்னீங்க? உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து வைக்க போறீங்களா? என்ன விளையாடுறீங்களா? ஏன், அதுல என்ன தப்பு? ஆக்சுவலா நீ இப்ப என்ன சொன்ன? கிராமத்து வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, அங்க போய் இருக்க முடியல, அந்த அட்மாஸ்பியர் எனக்கு செட் ஆகல. மத்தபடி எங்க அம்மா தங்கச்சி மேல உனக்கு எந்த கோபமும் இல்லைன்னு சொன்ன. நீ அங்க போக வேணான்றதுக்காக தான் அவங்கள இங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்ன. இத பாருங்க, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாம தனி கொடுத்தன போறதுக்கு தான் நீங்க வீடு பாக்குறீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து ஒரு புது வீடு பார்த்து கூட்டு கொடுத்தன வைக்கிறதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா இந்த ஆட்டத்துக்கு நான் வரலங்க. ஏண்டி, என்ன பெத்த தாயிடி அவங்க? அவங்கள தள்ளி வச்சு வேடிக்கை பார்க்க சொல்றியா? இங்க நீயும் நானும் கார்ல சுத்திக்கிட்டு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு வந்தா காட்டிக்கிட்டு திரியலான்னு நினைக்கிறியா? அங்க அவங்க அதே கிராமத்துல அந்த வீட்ல அங்கேயே இருக்க சொல்றியா? வேண்டாமே, கிராமத்திலே அவங்களுக்கு வேற வீடு வாங்கி கொடுங்க. ஏன் இடம் வாங்கி புதுசா ஒரு வீடு கூட கட்டி கொடுங்க. நான் வேண்டான்னு சொல்லலையே. இங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு மட்டும் தான் நான் சொல்றேன். இதோ பார், நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்குது வனிதா. எங்க அம்மா வேணான்னு நீ நினைச்சனா நமக்குள்ள அப்புறம் சரி வராம போயிடும். என்னங்க சரியா வராது? நான் எனக்கு அப்படி தப்பா கேட்டுட்டேன்? ஊர் உலகத்துல புருஷனோட தனி கொடுத்தனும் நடத்தணும்னு எந்த பொண்ணுமே ஆசைப்படுறது இல்லையா? 3 வருஷம் என்னை விட்டுட்டு எங்கேயோ போய் இருந்தீங்க, பல்ல கடிச்சிட்டு நான் பொறுமையா இங்க இல்ல. திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து வச்சு கூட்டு கொடுத்தனம் பண்றேன்னு சொன்னா எப்படிங்க என்னால அதுக்கு சம்மதிக்க முடியும்? என்னால அதெல்லாம் முடியாதுங்க. இதுதான் உங்களோட பிளான். இதுக்காக தான் நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னா வேணவே வேணாடா சாமி. தயவு செஞ்சு உங்க பழைய வேலையை பார்த்துக்கிட்டு குவைத்துக்கு நீங்க திரும்பி போயிடுங்க. நான் உங்க கூட போன்லயே குடும்பம் நடத்திக்கிறேன். விட்டுருங்க. மொத்தம் 261 கேஸ். சாட்டர்டே மேலேயும் சண்டே மேலேயும். உங்களுக்கு எங்களை பிடிக்கல? இந்த மண்டே முன்னாடி இந்த சாட்டர்டே சண்டே வருதுங்கிறது பிடிக்கல? என்னடா லாஜிக் இது? பிடிக்கிறது பிடிக்காத பற்றி இப்போ நம்ம பேசல. வீக்கெண்டில் மட்டும் ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்? வேறு ஒன்றும் இல்லை, படத்தில் எல்லா டைலாக் நீங்களே பேசிட்டீங்க, கொஞ்சம் அவர் பேசட்டுமே. எங்ககிட்ட எனக்கு தெரியுமா நம்பிக்கை? அதானே எல்லாம். முடிச்சிட்டிங்களா? பெருமை பீத்த வேண்டியதெல்லாம் பீத்தி முடிச்சிட்டிங்களா? ஏப்பா நீ பேசல? எங்கேயா பேச விட்டா? இது சாட்டர்டே சார், வரசாதீங்க.
எப்ப குணமாவான்னு இவரால சொல்லவே முடியல. அன்னைக்கு ஏதோ கண்ணு முழிச்சா, திருப்பி கண்ணு முடிக்கிட்டா. அதுக்கு காரணம் இன்னி வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியல. சூர்யா, எல்லாம் நல்லதே நடக்கும். கிடைச்சிருச்சு, கிடைச்சிருச்சு. நான் தேடினது கிடைச்சிருச்சு. வீரா, நான் தேடினது கிடைச்சிருச்சுப்பா. என்ன சொல்றீங்க? சூர்யா, உன் காயத்ரி பொழைச்சுக்கிட்டானே நினைச்சுக்கப்பா. நான் கும்பிட்ட சாமி என்ன கைவிடல. இத பாரு, இத பாருப்பா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சூர்யா, இதத்தான்ப்பா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நாள் கணக்கா சித்தம் கலங்கி நினைவில்லாம இருக்கிறவங்கள எழுப்புற சக்தி இந்த மூலிகைக்கு தான் உண்டு. அதுக்கு பேரு தான் மனோரஞ்சிதம். வைத்தியரே, மனோரஞ்சிதமா? ஆமா வீரா, இது ரொம்ப அபூர்வமான மூலிகை. நம்ம ஊர் எல்லையில இருக்குது தெரியுமா? வைத்தியரே, அப்ப கிளம்புங்க, இப்பவே போலாம். அவசரப்படாத வீரா. இந்த மனோரஞ்சித பூ பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் பூக்கும். இன்னும் 2 நாள்ல பௌர்ணமி. அன்னைக்கு நான் காட்டுக்கு போறேன். அந்த மனோரஞ்சிதத்தை எடுத்துட்டு வர்றேன். காயத்ரிய குணமாக்கி காட்டுறேன். இத பாரு, இது மட்டும் நடக்குதா இல்லையா பாரு. வைத்தியரே, என்ன சொல்றீங்க? சந்தேகப்படாத சூர்யா. 2000 வருஷமா சித்த வைத்தியர்கள் பயன்படுத்தின மூலிகை இது. ரொம்ப விசேஷமான மூலிகைப்பா. இதோட சக்தி எப்பேற்பட்டதுன்னு உனக்கு நான் சொல்றதை விட இத கொடுத்து காயத்ரிய கண்முழிக்க வச்சு காட்டுறதுதான் சரியா இருக்கும். என்னப்பா? வைத்தியரே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு வைத்தியரே. எப்படியாவது காயத்ரி எந்திரிச்சிட்டா எங்களுக்கு அதுவே போதும். எங்களுக்குன்னு சொல்லாதப்பா, நமக்குன்னு சொல்லு. சூர்யா, வாங்க வைத்தியரே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? ஆனா நான் நல்லா இல்ல வைத்தியரே. கேள்விப்படுற செய்தி எதுவுமே நல்லாவே இல்லையே. ஏமா என்னம்மா சொல்ற நீ? உங்களுக்கு மனோரஞ்சித மூலிகையை பத்தி தெரியுமா? மனோரஞ்சிதமா? அது பௌர்ணமிக்கு பௌர்ணமி பூக்கிறதாச்சே. கரெக்ட். அந்த மூலிகை இருந்தா பைத்தியத்தை குணமாக்கிடலான்னு சொல்றாங்களே, உண்மையா? அது வாஸ்தவம் தாமா. ஆனா அந்த மூலிகை கிடைக்காதே. கிடைக்காதா? நீங்க வேற. நாளை கழிச்சு பௌர்ணமி வைத்தியரே. காயத்ரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற ஊர் வைத்தியர் காட்டுக்கு போய் அந்த மூலிகையை எடுக்க போறாராம். ஏமா அதெல்லாம் சும்மா கதம்மா, அதை நீ நம்பாத. இதை எதுக்கு சொல்றேன்னா, மனோரஞ்சிதம்னு ஒரு மூலிகை இருக்கிற சங்கதி என்ன மாதிரி நாட்டு வைத்தியருக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இன்ன வரைக்கும் அதை எடுத்துட்டு வந்து சிகிச்சை கொடுத்த ஒருத்தனை சொல்லுவாங்களாம். ஏமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி வைத்தியரே? இங்க பாருங்க, காயத்ரியை எப்படியாவது குணப்படுத்தணும்னு அந்த வைத்தியர் ஒத்த கால்ல நிக்கிறாரு. சூர்யா அங்க பக்கத்திலேயே இருக்கிறதுனால காயத்ரிக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு நினைப்பாரு. அந்த மூலிகை மட்டும் அவருக்கு கிடைச்சு காயத்ரி குணமாயிட்டானா என் திட்டம் எல்லாம் பாழா போயிடும். ஏமா கொஞ்சம் அமைதியா இருமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மனோரஞ்சித மூலிகையோட மனம் பாம்புகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூ பூக்கிறப்போ ஒரு செடியை சுத்தி 100 பாம்பு நிக்குமா. அது தெரியுமா உனக்கு? அது பாம்பு நிக்குமா? ஆமா சத்தியமா. 1 இல்ல 2 இல்ல, ஒரு காட்டுல எத்தனை பாம்பு இருக்கோ அத்தனை பாம்பு அந்த செடியை சுத்தி நிக்கும். இதுதான் சரித்திரம். இதனாலதான் அந்த மூலிகை எடுக்க யாருமே பக்கத்துல போக மாட்டாங்க. கடவுளே, நீங்க இப்படி சொல்றீங்க. பட் அந்த வைத்தியர் அங்க போக போறாரே. நான் சொல்றேனே, நம்ப மாட்டீங்களா? என் மாமா சூர்யா கிட்ட போன் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அவரே தான் இந்த விஷயத்த சொன்னாரு. நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிற. காயத்ரிக்கு சிகிச்சை கொடுக்குற வைத்தியர் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாராலையும் அந்த மூலிகையை நெருங்க முடியாது. ஏன்னா அது பூமி மேல உயிரோட இருக்கிறது மாசத்துல ஒரு நாள் தானே. அப்பவும் பாம்பெல்லாமல சுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, அதை கூட விடு. மனோரஞ்சிதம்னு புத்தகத்துல தான் போட்டிருக்குமே தவிர
இப்ப வரைக்கும் அதை நேர்ல பார்த்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. அது தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிய வேண்டாம். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, காயத்ரி விஷயத்துல ஒரு சின்ன சான்ஸ் விட்டு கொடுக்க கூட நான் தயாரா இல்ல. எனக்கு நீங்க எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். அந்த வைத்தியர் காட்டுக்கு போய் மூலிகை பறிச்சு பாம்பு கடிச்சு சாகுறாரு இல்லைன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த வைத்தியர் காட்டு பக்கமே போக கூடாது. என்னம்மா சொல்ற நீ? அவர் காட்டுக்குள்ள போறத தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்றேன். உங்களால முடியலையா 2 அடியாளுங்கள வேலைக்கு வச்சுக்கோங்க. அந்த வைத்தியரை அடிச்சு போட்டாவது காயத்ரியோட காரியத்தை கெடுங்கன்னு சொல்றேன். ஐயோ என்னம்மா சொல்ற நீ? என்ன ஐயோ? இங்க பாருங்க, அநேகமா அவரோட சூர்யாவும் காட்டுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். வைக்கிற ஆளுங்க கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. வைத்தியரை தான் தாக்கணுமே தவிர சூர்யா மேல எந்த கையும் படக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன யோசனை? அது வந்துமா அடியாள அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு பிடிக்குமா. சரி, நானே ரெடி பண்றேன். சரிம்மா, ஏமா ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் விளையாட்டு இல்ல வைத்தியரே. காயத்ரிக்கு மட்டும் பைத்தியம் தெளிஞ்சிருச்சு, எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சுக்கும். எனக்கு பைத்தியம் பிடிச்சா அவளை மாதிரி பாய் போட்டு தலைகணி போட்டு படுத்துட்டு இருக்க மாட்டேன். அப்படியே கொலை பண்ணிடுவேன். இல்லம்மா அப்படிலாம் நடக்காது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா. நான் ஆளுகளை ரெடி பண்ணிடுறேம்மா. நான் வர்றேம்மா. சுப்பு, சுப்பு, ஏய் சுப்பு, எப்படி வந்த? அண்ணி, இப்பதான் நீ வந்த. ஏண்டி வரவ ஒரு குரல் கொடுத்துட்டு வர மாட்டியா? திடீர்னு கதவு சாத்தி இருக்கிறத பார்த்து நான் என்னமோ எதுன்னு பயந்து போயிட்டு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் எனக்கே தெரியாம அப்படியே நான் உள்ள வந்துட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. யோசிச்சுக்கிட்டே வந்தியா? அதான் சிக்கல்ல இருந்து வெளியில வந்துட்டல. கேஸ் தான் நம்ம நினைச்ச மாதிரி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்னடி உனக்கு? நிறைய இருக்கு அண்ணி. இப்ப எதுவும் கேட்காதீங்க, நேரம் வரும்போது சொல்றேன். அண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சொல்லுமா? எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் காசு தேவைப்படுது. நிறையலாம் ஒண்ணு இல்ல, அட்லீஸ்ட் முடிஞ்சா ஒரு 25,000ல இருந்து 50,000 வரைக்கும் தேவைப்படுது. 50,000 ரூபாவா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கம்மா போவேன்? அத பத்தி தானே நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவையா இருக்கு. எனக்கு உங்களை விட்டு நான் வேற யார்கிட்ட கேட்பேன்? சொல்லுங்க பாக்கலாம். இதெல்லாம் தப்பா இருக்கு சுப்பு. நீ என்ன பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. திரும்ப திரும்ப 10,000, 20,000, 50,000, 5 லட்சம்னு பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தா நம்மள மாதிரி நடுத்தர குடும்பத்துக்கு இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. எனக்கு எல்லாம் தெரியுது அண்ணி. என்னோட சிச்சுவேஷனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வேற வழி இல்ல. ப்ளீஸ் அண்ணி, இந்த ஒரு தடவை எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன். ப்ளீஸ் அண்ணி. முடியாது சுப்பு, நீ என்ன சொன்னாலும் முடியாது. இது வரைக்கும் வாங்கின கடனையே எப்படி அடைக்கிறதுன்னு புரியாம உங்க அண்ணன் தலையை பிச்சுட்டு நிக்கிறாரு. கடன் அடைக்கிறது ஒரு பக்கம்னா மாசம் மாசம் வட்டி வேற கட்ட வேண்டியதா இருக்கு. பட்ட கடன் எல்லாம் பத்தாதுன்னு இப்ப புதுசா 50,000 ரூபாய் வந்து கேட்டேன்னா யார்கிட்ட போய் நிக்கிறது? இந்த பர்மா சுப்பு, உனக்கு செய்யறத விட வேற எந்த சந்தோஷமும் எனக்கு இல்லம்மா. இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இப்ப நமக்கு சாதகமா இல்லையே. ஏற்கனவே நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன். லாஸ்டா வாங்கின 5 லட்சத்துக்கு இந்த மாசம் வட்டி கட்டி ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நேத்துல இருந்து அதே யோசனையில தவியாத வச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல உனக்காக திரும்ப போய் கடன் வாங்குறது எப்படின்னு தெரியலமா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இவ கேட்டானா உடனே அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களா?
நான் விட மாட்டேங்க. கண்டிப்பா இனிமே நீங்க 5 பைசா கடன் வாங்க கூட நான் விட மாட்டேன். வாங்கின கடன் அடைக்கிற வழிய பாருங்க. அதை விட்டுட்டு மேலும் மேலும் கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா நம்ம குடும்பம் அப்புறம் நடுத்தரவுல தான் நிக்கும். இத பாரு சுப்பு, போதும். நீ எதுக்கு பணம் கேக்குறேன்னு கேட்டா நீ சொல்ல போறதில்ல. கேட்காம கொடுத்தாலும் நீ ஒன்னும் பெரிய புண்ணிய காரியம் பண்ண போறதில்ல. ஏதாவது தகுடுதம் பண்றதுக்காக தான் நீ பணம் கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி பணம் கேக்குறத முதல்ல நிறுத்து. பட்ட கடனை நாங்க அடைக்கிறதுக்கு வழிய பாக்குறோம். எல்லா கடனும் அடைஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு. அது வரைக்கும் பணம் கேக்குற பேச்சே இந்த வீட்டுல எடுக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அண்ணே, ஏமா, வராத மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் வந்த நிமிஷத்துல இருந்து இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கியே. ச்சே, எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? நீ எதுக்குமா இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்க? அவரை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு சண்டையே இல்லம்மா. இதெல்லாமே சரியா போயிடுமா, நீ ஒண்ணும் கவலையே பட வேண்டாம். என்னமோ நீதாம்மா இப்படி சொல்ற. ஆனா எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? மாப்பிள்ளை வந்துடுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தது. இப்ப அது எதுவுமே எனக்கு பெருசா படலையே. ஆனா வந்தவரோட நீ சந்தோஷமா இல்லாம இப்படி தினம் தினம் சண்டை போட்டுட்டு இருக்கியே, பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குடி. ஏன்னு நீ இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆமா,